Welcome all of you to my video. In this video we are going to see chapter 3 algebra exercise 3.17 6th sum. If A is equal to அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 522 minus root 17 minus of root 17 0.7582 831 then verify A transpose the whole transpose is equal to A ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், நீங்கள் A transpose கண்டுபிடிச்சி அதை மறுபடியும் transpose எடுத்தால் ஏவேன்னு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். So you have to find A transpose first. Transpose का meaning தெரியும், exchanging. அதாவது ரோல் உள்ளது எக்ஸ் காலமாகவும் காலம் உள்ளது ரோவாகவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுதா என்னது டிரான்ஸ்போஸ். ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 522 இங்கே வந்துடும், மைனஸ் ரூட் 17 இங்கே வந்துடும். ஏன்னா அது வந்து எங்கே இருக்குது செகண்ட் ரோ. ஸோ அது செகண்டு காலத்தில் இருக்குது, செகண்ட் ரோவில் இருக்குது எல்லாமே செகண்ட் காலம். ஸோ அது 5/2. ஸோ அடுத்தது 831. இதுதான் உங்கள் ஏ டிரான்ஸ்போஸ். இதேவே மறுபடியும் டிரான்ஸ்போஸ் இருக்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கிற இதை மறுபடியும் டிரான்ஸ்போஸ் இருக்கணும். அப்போ என்ன வரும் பாருங்கள், அப்போ என்ன வரும் 522 minus of root 17 0.7 5/2. அடுத்தது வந்து 831. எப்படி இதை மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எடுத்து பாருங்கள், ரோல் இருக்குது காலமில் தான், காலம் இருக்குது ரோல் வந்துடும். ஸோ 522 அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வரும். இது உங்களுக்கு என்னது ஏ பாருங்கள், ஏயும் நம்ம கண்டுபிடிச்ச ஏ டிரான்ஸ்போஸ் ஓல் டிரான்ஸ்போஸை கம்பேர் பண்ணி பாருங்கள், அதே தான் இருக்குது. ஸோ ஏ, ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஓல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ, ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோன்னு சொல்லி நீங்கள் இந்த சம்மை முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.